ராஜா. ஆமென் ஆமென். நல்ல கைத்தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஸ்தோத்திரம். உமக்கு காத்திருக்கிற உம்முடைய பிரசனத்தினாலே என்ன மூடிக்கொள்ளுங்கப்பா. ஏசப்பா என்ன மூடிக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினாலே என்ன மூடிக்கொள்ளுங்கப்பா. ஏசப்பா என்ன மூடிக்கொள்ளுங்கப்பா. சீனா மலையிலே மகிமையாக தங்கினதை போலே. சீனா மலையிலே மகிமையாக தங்கியதைப் போல எனக்குள்ள தங்க வேண்டுமா. ஏசப்பா எனக்குள்ள தங்க வேண்டுமா. எனக்குள்ள தங்க வேண்டுமா. ஏசப்பா எனக்குள்ள தங்க வேண்டுமா. உமக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தினாலே என்ன மூடிக்கொள்ளுங்கப்பா. ஏசப்பா என்ன மூடிக்கொள்ளுங்கப்பா.
உந்தன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அவர் வேடனுடைய கையில் அவர் கொல்ல நோய்க்கோ என்னை தப்ப பண்ணுவார். அவர் வேடனுடைய கண்ணிக்கோ தப்ப பண்ணுவார். கொல்ல நோய்க்கோ என்ன தப்ப பண்ணுவார். தப்ப பண்ணுவார். என்னை 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 தப்ப பண்ணுவார். அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. நல்ல கைத்தடி கத்தர சோத்திரம் பண்ணுங்க. உன் வையெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களை அவர் கட்டளையிடுவார். சொல்லுவோமா, நம்ம வைய காக்கிறதுக்கு ஒரு தூதனை கத்தரை அனுப்புறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வையெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு கட்டளையிடுவாரே, தூதனுக்கு கட்டளையிடுவாரே. உன் வையெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு கட்டளையிடுவாரே, கட்டளையிடுவாரே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நான் உன்னதமானவர் மருவிலே நிற்கிறேன். சர்வ வல்லவர் மேலிலே தங்குவேன். நான் உன்னதமானவர் மருவிலே ஆமென். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ரொம்ப வீக்காக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கேட்ட எல்லாருடைய இந்த மீட்டிங் அது இருக்குது இது இருக்குன்னு சொன்னால் இங்கே சோறு ஆயிட்டீங்களான்னு வந்து. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவரா? நல்லவரா? நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டுமாக இந்த 9ஆம் மாதத்தில் இந்த கடைசி வாரத்தில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக என் ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அழைப்பு கொடுத்த என் அன்பு சகோதரன் பாஸ்டர் ராஜேந்திர ஐயாவுக்கும் மற்றும் அவருடைய துணைவியாருக்கும் கற்றுக் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காகவும் என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சபையாக உங்களுக்கும் என்னுடைய நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த 25ஆம் ஆண்டில் நம்மளை முதல் தேதியிலிருந்து இந்த 9ஆம் மாதத்துடைய 28வது நாள் வரைக்கும் நல்ல சுகத்தோடு கொண்டு வந்தார். அல்லேலூயா. எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, வராமல் இல்லை. அநேக பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, வியாதிகள் வந்தது, பின்மாற்றங்கள் வந்தது. வந்ததா இல்லையா? வந்தது. அல்லேலூயா. ஏன்டா சர்ச்சுக்கு போகணும்னு கூட நினச்சோம், ஆனாலும் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா.
கர்த்தர் செய்ய நினைத்தது தடையே படாது. நானே தடுத்தாலும் அவர் கை பிடிச்சி கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. வேண்டான்னு சொல்லி போனாலும் நீ தான் வேணும்னு சொல்லி அழைச்சிட்டு வருவார். அந்த தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. உலகத்தார் நம்மளை மறந்துடலாம், உலகத்தார் வேண்டாம் சொல்லி போயிட்டா சரி நீ போடான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அல்லேலூயா. ஒரு வேலை ஸ்தலத்தில் போயிட்டு ஐயா எனக்கு இந்த வேலை செய்ய முடியாது, நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன், இவ்வளோ நாள் வேலை செஞ்சேன் என்னால் முடியாது நான் போகிறேன்னு சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே நீ என்ன பண்ணுவாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க, நீ போப்பான்னு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அல்லேலூயா. உனக்கு பலன் கொடுத்து அல்லேலூயா அவர் சகாயம் செய்வார். அல்லேலூயா. உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன்னு சொல்கிறாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்று நம்மோடு கூட பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று கர்த்தர் நிச்சயமாக என்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. நேற்று இரவு முழுவதும் நானும் போராடினேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியரின் புத்தகம் வாசிங்க, கடைசி 2 வசனத்தை வாசிங்க. கடைசி 2 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அல்லேலூயா. சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதுவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் எப்பொழுதும் பெருகிறவர்களாகவே இருப்பீர்களாக. நம் கண்கள் மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இது ஒரு வாக்குத்தத்த செய்தியாக இல்லாமல் இருந்தாலும் வாரம் வாரம் வாக்குத்தத்தம் கேட்கவே கூடாது. அல்லேலூயா. மாதத்தில் ஒரு நாள் வாக்குத்தத்தம் கேட்கணும், மீதியான வாரத்தில் நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அந்த மாதத்தின் முதல் நாளில் சொல்லப்படுகிற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே வரணும்னு சொன்னால் மீதியாக இருக்கிற வாரத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து அல்லேலூயா அதற்கு ஏற்ற போல நம்மளை மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ மாதத்தில் ஒரு நாள் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, அவருக்கு நேரம் போல் எதை வந்து கூப்பிட்டாரு வந்தோம், அப்படி இல்லை. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வார் என்று சொன்னால் அந்த வார்த்தை திரும்பி என்ன பண்ணாதே வெறுமையா. அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், கேட்டுங்க. அல்லேலூயா. இந்த மாதம் என்ன, எத்தனாவது மாதம்? எத்தனை மாதம்? எத்தனை மாதம் சொல்லுங்கள், சவுண்டாக சொல்லுங்க. நான் காரணத்தோடு கேட்குறேன். அல்லேலூயா. 9ஆம் மாதம். ஒரு கற்பனைக்கு எத்தனை மாதம் பிள்ளைகளுக்கும் உள்ள சொல்லுங்கள். விளையாட்டாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிங்க. கேட்டால் சொல்லுவாங்க 9 மாதம் ஆயிடுச்சு, அப்போ 10ஆம் மாதம் ரிலீஸு. 10ஆம் மாதம். இப்போ 9ஆம் மாதம் 28ஆம் தேதி வந்துடுச்சு. இன்னும் 2 நாளில் இந்த மாதம் முடிய போகுது. ஆகியா நிச்சயமாத்து கொண்டு இருந்தீங்களோ கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார். அல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை உனக்கு செய்யும்படியாக கர்த்தர் அவர் மனதில் நினைவாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருபோது அதை மறக்க மாட்டார். மனுஷர்கள் எல்லாரும் மறந்தாலும் தேவன் ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆக நிச்சயமாகவே அடுத்த மாதம் திறக்காத வாசல்கள் உங்களுக்கு திறக்கும், கிடைக்காத ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயம் எனக்கு கிடைக்காது நினைச்சேன், ஆனாலும் வந்துடும். அல்லேலூயா. எப்படியாலும் கர்த்தர் அந்த தடைகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பாலை முறித்து, அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடல் இருக்கிற பொடுக்களையும் உங்களுக்கு தருவார். எதிர்பார்த்து இருங்க. 10வது மாதம்
நீங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். ஒருவேளை நீங்கள் ஜெபித்து கூட மறந்து இருக்கலாம். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. உன் அழுகையை கர்த்தர் மறக்க மாட்டார். அவர் சொன்னார், உன் அழுகையை துருச்சில நான் வைச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய சேவைகள் கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவர் எப்போதும் முன்னாடி வச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த செய்தியில், இந்த நேரத்தில், இந்த ஜெபத்தை இந்த பெண்ணை ஏற்பட்டாலே, என்னிடத்தில் தெரிவித்தாலே, இன்னும் அது நிறைவேறவில்லையே என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. 10வது மாதம் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க, விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. நம்முடைய, யாருங்க அவரு? வாசிங்க. நம்முடைய, அல்லேலூயா. நம்ம சொந்தம் வச்சுக்கணும் அவர்கிட்ட. அல்லேலூயா. அவர் யாருடைய தேவன் அல்ல, அவர் யாருங்க? நம்முடைய, என்னுடைய, அல்லேலூயா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு முதலாவது அவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. நீங்கள் நன்றி செலுத்தான்னா கர்த்தர் உங்களுக்கு வழியை தருவார். அல்லேலூயா. நன்றி இல்லைன்னு சொன்னால் அவரும் நன்றி உள்ளவராக இருக்க மாட்டார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அது கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தணும். இன்னைக்கு காலையில் நான் எழுந்திருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் நடக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. நான் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகுது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஜீரணமாகல டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் சாப்பிட்டதெல்லாம் அப்படியே நிற்குது, அப்படியே வருது. ஆனால் அப்படியே வச்சிருக்கிறாரு. எப்படி வச்சிருக்கிறாரு? சாப்பிட்டா அடுத்த 2 ஹவரில் பசி எடுக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணுங்க. அல்லேலூயா. நன்றி சொல்ல 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 அவரும் நமக்கு நன்றி உள்ளவராக இருப்பார். அல்லேலூயா. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஒரு மனுஷனே நம்மளை எதிர்பார்ப்ப. ஒரு சின்ன காரியம் ஒரு ஆளுக்கு செஞ்சுருங்க, நீங்கள் நன்றி சொல்லாமல் போங்க, என்ன நன்றி பார்த்தோமா அனுப்பிவிடுவார். போயிட்டு அப்பா ஒரு தேங்க்ஸ் கூட என்ன பண்ணலாமா, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போன பற்றியா எவ்வளோ நேரம் நான் செலவு பண்ணேன் உனக்கு. எத்தனை ஆளை நான் பார்த்தேன், பேசினேன், அந்த காரியத்தை நான் சுலபமாக செஞ்சு கொடுத்தேன். அவன் வந்தான், பார்த்தான், போயிட்டே இருக்கிறானே. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனை அதை எதிர்பார்ப்பேன்னு சொன்னால் இயேசு நிச்சயமாக எதிர்பார்க்கிறார். எப்படின்னு சொன்னீங்கன்னா 10 குஷ்டரோகிங்க வந்தாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? ஆனால் திரும்பி வந்து எத்தனை பேர்? 10 பேரும் சுகமானாங்க. 10 பேருக்கு அதே சுகம்தான் கிடைச்சது. ஆனால் நன்றியோடு ஒருத்தன் வந்து அவன் நன்றி சொல்கிற, ஆண்டவரே நீர் எனக்கு சுகத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. உடனே அவர் கேட்ட கேள்வினா, மீதி 9 பேர் ஏன் கேட்டாரு? கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. எது கேட்கிறாரு? அவர் ஏன் கேட்டார்னா, 10 பேருக்கு நான் சுகம் கொடுத்தேன் ஐயா. ஆனால் இன்னைக்கு வந்திருக்குது எத்தனை பேர்? அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற எத்தனை பேர்? எத்தனை பேர் வரல? அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே வாக்குத்தத்தத்தை தானே கொடுத்தேன். எல்லாரும் ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டீங்க. ஒரு தகப்பன் மூலமாக அவர் பேசினாரே. அல்லேலூயா. அவர் யாருங்க? அவரு நமக்கு தகப்பன். அல்லேலூயா. நீங்க அவரை தகப்பனா பார்த்தீங்கன்னா அவர் உங்களை பிள்ளைகளை வச்சுப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த தகப்பன் மூலமாக ஒரு வாக்குத்தத்தம் வந்தது. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் எத்தனை பேர் நன்மை அடைந்தார்கள்? நன்மை அடைந்தவர் இன்னைக்கு இருக்குல்ல, நம்மளோட கூட இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க ரொம்ப பிஸியாக போயிட்டாங்க இங்கே வெளியே. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சபை கூடி வருதலை
ஒரு நாளும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, விட்டுடவே கூடாது. அல்லேலூயா. என்ன தலை போகிற காரியம் வந்தாலும் பரவாயில்ல, சபைக்கு 2 ஹவருக்கு பிறகு நீங்கள் வேணால் சொல்லிவிடுங்க, 12 மணிக்கு மேலே நான் வரேன். அல்லேலூயா. நான் உங்களை எங்கே போவானான்னு சொல்லலை. அல்லேலூயா. 12 மணிக்கு மேலே வாங்க, நான் அதுக்கு பிறகு எங்கே வேணாலும் கூட வரேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முதலிடம் கொடுப்பார். அவரை முதல்ல வச்சிங்கன்னா அவர் உங்களை முதல்ல வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஏதோ கருவேப்பிலை மாதிரி கடைசியில் தாழ்ச்சி அப்படி தூக்கி கொட்டினீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, ஒரு காரியத்தை சொல்வதற்கு முன்பாக சொல்கிறாரு, அவருக்கு நாம் நன்றி செலுத்திடுவோம். இதுவரைக்கும் இம்மட்டும் நமக்கு உதவி செய்த தேவனுக்கு என்ன பண்ணலாம், நன்றி செலுத்தான் சொல்லிட்டு அதற்கு பிறகு ஆரம்பிக்கிறார். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரனே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் உருதாய் போகாது. முதலாவதாக அவர் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்காக எது செய்தாலும் அதற்கு அவர் பலன் தராமல் போக மாட்டாரு. நீங்க அநேகம் நினச்சிருக்கிறாங்க, என்னமா செய்கிறோம், ஏதோ பாஸ்டர் கூப்பிட்டார் வந்தார் அதனால செய்கிறோன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும், வேதமாக தான் சொல்லி, எதை செய்தாலும் அது கர்த்தருக்கென்று செய்ய. அல்லேலூயா. ஒரு காசு கொடுத்தாலும் இதை நான் கர்த்தருக்காக தருகிறேன். அந்த ஸ்திரீ அவ கையில் இருந்த 2 காசு தான் கொடுத்தா. இது வரைக்கும் பைபிளில் நம்ம பேசிட்டே இருக்கோம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் அன்றைக்கு காணிக்க கொடுத்தாலும் இந்த ஸ்திரீ எதுக்காக கொடுத்தா, அந்த அம்மா எது கொடுத்தா, கர்த்தருக்கென்று கொடுத்தா. கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும், கஷ்டத்தோடு கொடுக்கக்கூடாது. ஏதோ கொடுக்கணுமேன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, கொடுக்காதீங்க, வேண்டாம், அந்த காணிக்க வேண்டாம். அல்லேலூயா. ஏதோ கேட்டுட்டாரு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க. வசனம் அப்படிதான் சொல்லுது. கட்டாயத்தோடும் அல்ல, व्यसनத்தோடும் அல்ல, நீங்க மனப்பூர்வமா என்ன பண்ணுங்க, கொண்டு வந்து கொடுங்க. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. அதற்குரிய பலனை தருவார். அல்லேலூயா. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளை, எங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பாடு பிரயாசங்கள் விருதாய் போகாது, அது வீணா போகாது. மனுஷனுக்காக நீங்க எதை செய்தாலும், ஆகிய வேதம் சொல்லுது, மனுஷனுடைய பார்வைக்காக நீங்க எதை செய்யாதீங்க. ஏதோ மனுஷன் நம்மளை மெச்சிப்பான், அவன் நம்மளை பார்க்குறான். சில பேர் கொடுக்கும்போது அப்படி பார்த்து பார்ப்பாங்க, யாரும் நம்மளை பார்த்துட்டு கொடுக்கணும். ஆனால் யாரும் பார்க்க வேணாம். இது நாள் வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால என் கவரில், என் காணிக்க கவரில் ஆலயத்தில் என் பேர் கூட எழுதுதில்லை. நான் ஒரே வார்த்தை சொல்ல, ஆண்டவரை நீர் அதை அறிவேன், அவ்வளோதான். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, அதனால நான் உங்களை பேர் எழுத வேணாம், அதை எழுத வேணாம்னு சொல்லலை. அது உங்களோட பழக்கம், நீங்கள் எழுதிங்க. என்னுடைய பழக்கத்தை என்ன சொன்னேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை கேட்குறேன்னு சொன்னால் பாருங்க, உங்களுடைய பிரயாசம் என்ன பண்ணாது, போவாது, வேஸ்ட்டாக போவாது. இன்னைக்கு 2 ஹவர் ஆண்டவருக்கு கொடுத்துருக்கீங்கன்னா இந்த 2 ஹவருக்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 2 ஹவருக்குரிய ஆசீர்வாதங்களை கணக்கில் ஏடி வைச்சிருப்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நாம் ஆண்டவருக்காக எது செய்தாலும் அதுக்கு நிச்சயம் கர்த்தர் என்ன பண்ணுவார், பலன் கொடுக்காம போகவே மாட்டார். ஒருவேளை நீங்கள் மனுஷனுக்கு கொடுத்தா அது மனுஷன் அதை மறந்து போயிடலாம். அன்றைக்கி கூட ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது சொன்னாங்க, இந்த கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக போகணும். ஏன் சொன்னேன், என்ன சொன்னேன், இந்த உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏன் அது கண்டிப்பாக போகணுமா அப்படி சொன்ன. இல்லை என் பையனுக்கு 500 ரூபாய் எழுதியிருக்காங்க, திருப்பி போய் எழுதிடணும். ஏன்னா எப்படி, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் கல்யாணத்துக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மொய் வச்சுட்டாங்க. அதுக்கு நான் போய் வைக்கலன்னா என்ன நினைப்பாங்க.
அப்போ நீ மொய் வைக்கிறன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வச்சாங்க. அவ பாருங்க, மனுஷன் என்ன பண்றான், ஐயோ அன்னைக்கு என்னைக்கோ ஒரு நாள் வந்து என் பையன் கல்யாணத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, மொய் வச்சாங்க, அதை நான் திருப்பி தரணும். ஆனால் மனுஷன் திருப்பி அது 500 ரூபாய் தான் தருவான். கர்த்தர் உனக்கு ஆமிக்கு கூலிக்கு. என்ன சொன்னாரு? ஆமிக்கு கூலிக்கு. அப்ப எது வேணும் உனக்கு? எது வேணும்? அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க, நீ ஆண்டவருக்காக எது வேணாலும் செய்யும். ஒன்றில் வந்து அந்த கப்பை எடுத்து போடு. யாரை பார்க்கலோட பரவாயில்ல, அந்த கப்பை எடுத்து வச்சுட்டாங்க, அதை எடுத்து போய் போட்டு பாருங்க, அதுக்குரிய பலன் உண்டு. அல்லேலூயா. சுத்தம் செய்ய நல்லா கட்டுங்க. ரோட்டில் வந்து ஒருத்தவங்க சுத்தம் செய்யலைன்னா நம்ம வீடு சுத்தமாம்மா, ரோடு சுத்தமாம்மா? அவர் யாரா நம்ம மதிக்கிறோமா? யாரா அவர் மதிக்கிறீங்களா? அவர் கூப்பிட எப்படி கூப்பிட, குப்பைக்காரமா இங்கே வா, குப்பைக்கார இங்கே வா. அல்லேலூயா. அவர் குப்பைக்காரன் இல்லை, நம்ம தான் குப்பைக்காரன். அல்லேலூயா. நம்ம போய் அந்த குப்பையை போடலன்னா நம்ம வீடு என்ன ஆகிடும்? அதுக்காக எது செய்தாலும், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீ பண்ணுற செலவு, நீ பண்ணுற காரியத்துக்கு ஒன்றுமே உனக்கு என்ன இல்லை, நஷ்டம் கிடையாது. அல்லேலூயா. நஷ்டமே கிடையாதுங்க. நம்பி செய்யுங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லை, அவர் அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாக. இரண்டாவதாக ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, நீங்கள் உறுதி. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த உறுதி தான் இல்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, நாம் திருமணம் ஆகும்போது ஒருவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம், உறுதி கொடுக்குறோம். என்ன கொடுக்கிறோம்? வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், கர்த்தர் வைக்கிற எல்லா சூழ்நிலையிலும், அப்படின்னு என்ன சொல்கிறோம், எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு உண்மை உள்ளவனாக. ஆமாம், கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா என் அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன், இல்லை புருஷனை சொல்ல உங்கள் அப்பத்தாட்டுக்கு போட்டிட்டி. அல்லேலூயா. ஆனால் வாக்குனா கொடுத்தோம், கர்த்தருடைய சமூகத்தில் வாக்குனா கொடுத்தோம். வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும். சுகமாக இருக்கிற மட்டும் கணவன் புருஷன் 2 பேரும் அப்படியே ஐக்கியமாக அப்படியே வண்டியில் அப்படியே டபுக்கு டபுக்கு உட்காந்து போகுது. ஆமாம், இறுக கட்டி பிடிச்சிட்டு போவாங்க. ஆனால் அதை கொஞ்சம் ஒரு சிக்க வந்துச்சுன்னா, ஆமாம் இதை கட்டுன பேரு. அப்போ 12 வருஷம் அந்த ஸ்திரீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா வீட்டில், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. யோசிச்சு பாருங்க, 12 வருஷம் ஒரு வீட்டில் அவள் வியாதியாக இருந்தனா எவ்வளோ அவமானத்துக்குள்ளே போயிருப்பா. யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அவனை பற்றி நிறைய போடல, ஒருவேளை நான் அப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன், ஒருவேளை புருஷன் இருந்திருந்தா புருஷன் நான் நினைச்சிருப்பான், அத்தான் சும்மா அத்தான் கூப்பிட்டு திரும்பி பார்த்துருப்பானே. முதல் 2-3 நாள் 2-3 மாதம் என்ன பண்ணியிருப்பான், அன்பா பக்கத்தில் உட்காந்து அப்படி பண்ணிப்பான். இது பார்த்தா இது வியாதினா இல்லை, இதுக்கு முடிவே இல்லைன்னு சொன்ன என்ன பண்ணிட்டுப்பான், ஓரம் கட்டிட்டுப்பான். ஏன்னா யோபுடைய மனைவி அப்படின்னு தானே செஞ்சான். வீட்டில் இருக்க வரைக்கும் நல்லா இருந்தா, இப்போ ஒன்றும் இல்லாமல் ரோட்டுக்கு வந்து ஒன்று என்ன சொல்கிறேன், இன்னத்துக்குடா உயிரோடு இருக்கிற போ. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, இங்கே வசனம் சொல்லுது, நீங்கள் உறுதியாக. உறுதி வேணுங்க, சபையை குறித்த ஒரு உறுதி வேணும். அல்லேலூயா. சபையை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, விலகி போகவே கூடாது. சபைன்னா ஒரு வீடு. உங்கள் வீட்டில் ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை வருது, அதனால நீங்கள் விலகி போயிடுவீங்களா? எல்லாம் தந்தினே போயிடுவீங்களா? இல்லை. இது சபைனா என்னது? இது ஒரு வீடு, இது நம்முடைய வீடு. அல்லேலூயா. வீட்டில் பிரச்சனை வரும், வராமல் இல்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை நல்லா பார்த்துங்க. ஓர்பால் மாமியார்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டா, அப்படியே போயிட்டா. ஆனால் ரூத் என்ன பண்ணா, உறுதியாக இருந்தா, நீ எங்கே போறியோ நான் அங்கே வருவேன். அல்லேலூயா. நீ இருக்கிற வீடு தான் என்னோட வீடு. அது பங்களா வந்தாலும் சரி, அது குடிசையாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா.
நீ எங்கே இருக்கிறியோ அங்கே நான் இருப்பேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம். அல்லேலூயா. ஆனால் அதே ஓர்பால் என்ன பண்ணா டாட்டா காட்டிட்டு போயிட்டா. போதும், இதுக்கு மேலே உன் கூட அவன் கஷ்டப்படுவான். இனி நிறைய பேர் அதான் செய்கிறாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் மாமியார் எதை பேசிட்டா போதும், இந்த கிளி எப்போ சாவும் தெரியலையே, எதுக்கோ சாவு வருது, இதுக்கு வரலையே. அல்லேலூயா. யாருக்கோ இளவு வருது. இது ஒன்று இருக்குது பாரு, குத்துக்கல் மாதிரி. என் கண்மான கத்துற பிள்ளைய உறுதியாக இருக்கணும், வீட்டிலையும் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். மனைவி புருஷனை என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், 2 பேரும் பேசி என்ன பண்ணிக்கணும், என்ன பண்ணணும், சமரசம் ஆயிடணும். எந்த வீட்டில் சண்டை வரல, சண்டை வராத வீடு கை தூக்குங்க பார்க்கலாம். என் வீட்டில் சண்டே வரலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் காலையில் கூட வந்துருக்குது. அல்லேலூயா. நான் இந்த ஆளு சண்டை வராத வீடே கிடையாதுங்க. ஆமாம், என்ன தான் அடித்தாலும் வெளியே போகும்போது தொடச்சிட்டு போயிடணும். அல்லேலூயா. இல்லைன்னா வாயை தந்து சொல்லாதீங்க. அல்லேலூயா. இங்கே பாருங்க, உறுதியாக இருக்கணும். இதில் மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன காரியம் இதெல்லாம் விடுங்க. ஆனால் நமக்கு நல்லா கேட்டுருங்க, தானியலை போல ஒரு உறுதியாக இருக்கணும். எனக்கு அந்த தானியல் கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. சிங்க கபில போடுறாங்க, எடுத்து வாசிங்க. தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 6:10. தானியேலோ என்றார் அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டதை பார்த்தும் அறிந்தபோதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக அங்கே தான் முன் செய்து வந்த வசனத்தில் பாருங்க, ஒவ்வொரு சின்ன எழுத்து கூட முன்னு சொல்லி எத்தனை எழுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னுன்னா என்ன அர்த்தம்? முன்னுன்னா என்ன அர்த்தம்? அவனுடைய பழக்கம், அவன் முன்பாக இருந்த அந்த பழக்கம், அந்த முன்பாக இருந்த பழக்கத்தை அவன் என்ன பண்ணல, விட்டுல. அவனுக்கு கஷ்டம் வந்தது, நெருக்கம் வந்தது, அவனை சிங்க கபில போட பாருங்க தெரிஞ்சும் அதை அறிந்தும் அவன் போய் முன்பு செய்தது போலவே, அல்லேலூயா, முன்பு செய்ததுபடியே தினமும் 3 வேளையும் என்ன பண்ணா, தான் தேவனுக்கு முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி தான் முன்பு செய்த. நல்லா கேட்டு, இந்த ஜெபம்னு சொல்கிறது நல்லா கேட்டுங்க, உங்களுக்குள்ளாக அந்த பழக்கம் வந்தால் தாங்க உங்கள் ஜெபத்தில் அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா அட்டன் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன தான் முட்டி மோதி பாருங்கள், நான் ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் அந்த பழக்கம் ஒன்று வந்து காலைல 4 மணிக்கு எழுந்திருக்க பழக்கம் வந்துச்சுன்னா நிச்சயம் கர்த்தர் எழுந்திருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் எழுந்திரிச்ச உடனே அந்த ஜெப ஆவியை அனுப்பிடுவார். அல்லேலூயா. அந்த பரிந்து பேசுகிற ஆவி உனக்குள்ளே வந்துடும், கனநித்திர ஆவி உன்னை விட்டு விலகி போயிடும். அல்லேலூயா. என்னதான் இன்னைக்கு எல்லா பசங்களும் லீவு, கொஞ்சம் லேட்டாக தூங்கணும்னு நினச்சா கூட அந்த நேரத்தில் காலையில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று கொசு கடிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துட்டோம். 4 மணிக்கு எழுந்திரிச்சு நான் என்ன பண்ண போகிறேன், செபிப்பேன்ற ஒரு தீர்மானம் எனக்குள்ளே என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். கொஞ்ச நாள் அது செய்த, அதுக்கு பிறகு ஏதோ ஒரு கஷ்டம் நெருக்கம் வந்தோன்னு என்ன பண்ணிட்டேன், அதை நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் தள்ளிட்டேன். அல்லேலூயா. தானியேல் நல்லா பார்த்துங்க, என்ன பண்ணியிருக்கலாம், பத்திரத்தில் கையெழுத்து போட்டால் சொன்னோன்னே சரி, எதுக்கு நம்ம முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ணோம், வாக்கிங்கில் ஜெபம் பண்ணலாம் பண்ணியிருக்கலாம். இல்லை வாக்கிங்கில் பண்ணலாம், இல்லை உட்காந்து பண்ணலாம். இல்லை அவனு ஒரு தீர்மானம் பண்ணான், நான் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் பண்ணி தான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. அதில் எந்த ஒரு மாற்றம் வராது, நான் அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். அல்லேலூயா.
காரணம் என்ன கேட்டினால், தானியேலை குறித்து எல்லாரும் ஏதாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் பார்த்தாங்க. நல்லா கேட்டுங்க, நல்லா கேட்டுங்க, நம்மளை தாங்க 10 கண்டு பார்க்கும். இவன் ஞாயிற்றுக்கிழமைனா பைபிளை தூக்கிட்டு போகிறா பாரு, ஆனால் வந்த பிறகு பேச்சை பாரு, ஐயோ அப்பா, அங்கே குதிக்கிறா, ஆவியில் அப்படி குதிக்கிறா, அப்படியே வானத்திலேருந்து அப்படியே கீழே நம்ம குதிக்கிறா. ஆனால் வீட்டுக்கு வந்து குதிக்கிறா பொண்டாட்டி புருஷன். பிள்ளைங்களே கேட்குது சில நேரத்தில், ஏமா இன்னத்துக்கு சர்ச்சுக்கு போயிட்டு என்னம்மா பிரயோஜனம், ஏமா நீ இது பண்ணுற? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயோட நடக்கையை பார்த்து கணவன் ரட்சிக்கப்படாத கணவன் கூட என்ன பண்ணுவானா, உன் நடக்கை தான். அல்லேலூயா. உன்னுடைய நடக்கையை பார்க்கணும். அவன் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா, அந்த சர்ச்சில் வந்தபோது எப்படி இருக்கிறா, அவர் எப்படி இருக்கிறாரு. நான் அவன் சொன்னால் நீங்கள் குடிச்சு கூடாது. அல்லேலூயா. நான் இருந்தாலும் எங்களையே குத்துறாரு. அல்லேலூயா. 2 பேருக்கு தான். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய சாட்சியத்தை எல்லாம் பார்ப்பாங்க. தானியேலை குறித்து முகாந்திரம் தேடி 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 பார்த்தாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இவனை சிக்குவானா பார்த்தா எங்கேயும் சிக்கல. கடைசி ஒரு இடத்துல சிக்கணும். எதில் சிக்கனா, இவன் என்ன பண்ணா, எங்கேயோ மேலே ஏறி என்ன பண்ணுறான், எருசலேமுக்கு நெற்றி என்ன பண்ணுறான், செபிக்கிறான். அதை நம்ம தடை பண்ணலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, சத்துரு எடுக்கிற தடை எது கேட்டிங்கன்னா நம்முடைய ஜபத்தை தான். ஆமாம், நல்லா பாருங்கள், நீங்கள் நல்ல வேலை செஞ்சுட்டு செபிக்க அப்படி போய் உட்காரும் போது தான் ட்ரீங் ட்ரீங் ட்ரீங். அப்புறம் பார்த்தா அத்தை ரொம்ப நாள் பார்த்து பேசியிருக்கோம். எனக்கும் பேசாத அத்தை பேசுகிறால, சரி பரவாயில்ல அத்தை, நான் எங்கள் ஆண்டவரோட பேச போயிட்டேன், நீ அப்புறம் பேச சொல்ல. இல்லை ஐயோ கோச்சிப்பாங்களே அவங்க. அப்புறம் நான் என் வீட்டுக்கு வராமல் போயிட்டா, அவர் பொண்ணை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ கொடுக்காமல் போயிட்டா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனை பிரியப்படுத்தாத. அல்லேலூயா. ஒருவேளை தானியேல் பிரியப்படுத்தியிருந்தானா அந்த சிங்க கபிலிருந்து தப்பிச்சிருக்கலாம். அல்லேலூயா. எத்தனை நாள் அவனை வாட்ச் பண்ணியிருப்பாங்க? 2 நாள் 3 நாள் ஒரு மாதம் வாட்ச் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அதுக்கு பிறகு அன்றைக்கி அவன் தப்பிச்சிருப்பான்ல, சிங்க கபிலில் போயிருக்க மாட்டானே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை நல்லா பார்த்துங்க, அவன் சிங்க கபில போகிறான்னு நல்லா தெரிஞ்சும் அவன் தான் சொன்னபடியே, தான் வழக்கத்தின்படியே முன்பு செய்தது போலவே அவன் செய்தான். அதில் தான் உறுதியாக இருக்கணும். மனுஷனுக்காக கொஞ்சம் நாங்கள் திரும்பிட்டோன்னு சொன்னா, அல்லேலூயா, சொந்தம் போட்டங்க. அல்லேலூயா. எனக்கு இந்த ரொம்ப வசனம் ரொம்ப பிடிக்கும். அப்போஸ்தலர் எடுங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39 வாசிங்கள பார்க்கலாம். வரும் அழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்குது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகள் சாட்சி கூறி, நல்லா பார்த்துங்க, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி அவன் பேசுறான் பாருங்க. அவன் கடைசியாக அவன் மேடையில் இன்னும் அந்த ராத்திரி பேசுறான். மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு நீங்க விலகி, வாசிங்க, உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் அன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அண்ணா நைட்டு யாரும் யோசிக்கல, என் சொந்தம் என்ன தள்ளிடுமோ, சொத்து கொடுக்காம போயிடுமோ, அது செய்யாமல் இருக்குமா, இது செய்யாமல் இருக்குமா சொல்லி என்ன பண்ணல, யாரும் என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. அவன் சொன்ன வார்த்தை, பேதுரு பேசின அந்த வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். இங்கிருந்து பேசுகிற வார்த்தையை யார் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. கஷ்டமா இருக்கும், சில வார்த்தைகள் கஷ்டமா தான் இருக்கும். யூசில குத்துற மாதிரி குத்தும், பரவாயில்ல, அது நல்லதுக்கு தான்.
அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேளை அந்த பிள்ளை நீங்கள் அடிக்கலாமல் நீங்கள் விட்டுனீங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளை வளரும், அன்னைக்கு நீங்கள் அடிக்கல, நான் அதுதான் செஞ்சேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அன்னைக்கு நீ அடிச்சிருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? போயிருக்க மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, கர்த்தருடைய வார்த்தை யார் சொன்னாலும் இந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை வருதா, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் இருந்தார்கள். அவர்கள் யாருங்க? அவர்கள் வசனம் அப்படி தான் படிக்கணும். அவர்கள்னா அந்த 3000 பேர் ஒதுங்கி போயிட்டாங்க. ஆனால் அங்கே எத்தனை லட்சம் மக்கள் இருந்தான்னு தெரியல. அந்த 3000 பேர் மட்டும் they were separated. அல்லேலூயா. விலகிட்டாங்க. ஒருவேளை அம்மா ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், அப்பா அந்த பக்கத்தில் இருந்திருக்கலாம், ஒரு பெற்றோர் ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், சொந்தங்க இருக்கலாம். அதை விட்டு அவங்க கவலைப்படலை. உடனே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜெபம் பண்ணிலும் உறுதியாக இருந்தாங்க. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட லைஃப். புரிஞ்சு வந்தாச்சு. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் உயர்த்தப்படணும்னு சொன்னால் சில காரியங்களை நீங்கள் விட்டு தான் வரணும். விடலைன்னா நிச்சயமாக அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கே நான் ரட்சிக்கப்பட்டு கிட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆனால் பாருங்கள், இது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ ஃபங்க்ஷன் வந்தது, எத்தனையோ மரணம் வந்தது. அந்த நாள் யாருக்கு? அவ்வளோதான். அல்லேலூயா. 7ஆம் நாள் தான் ஆராதனை செய்யணும்னு. அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, வால் போஸ்ட்டு போடுவாங்க, பெரிய வால் போஸ்ட்டு போடுவாங்க, இன்னார் வரார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இலவசமாக பைபிள் கொடுக்கப்படும். இலவசமாக நமக்கு அந்த 35 ரூபாய் பைபிளுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? சத்தியத்தை விற்றுட்டு என்ன பண்ணுறோம்? ஆனால் அவங்க சொல்கிறாங்க 7ஆவது நாள் என்று சொன்னால் அது சனிக்கிழமை தான் அப்படின்றாங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல அது கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைய நல்லா பார்த்துங்க. 7ஆவது நாள் அப்படி சொல்லும் போது அவர்கள் ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்கன்னா, 7ஆவது நாள் சொன்னால் அது சனிக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. என்கிட்ட வந்து ஒருத்தர் தர்க்கம் பண்ணாங்க, ரொம்ப தர்க்கம் பண்ணாங்க. ஒரே வார்த்தை சொன்னேன், இப்போ உங்கள் பிள்ளை வந்து அமெரிக்காவில் வேலை செய்கிறான், இல்லை வெளிநாட்டில் வேலை செய்கிறான், அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஹாலிடே, சனிக்கிழமை லீவ் போடுவோம். நாம் ஒரு வாரம் போடலாம், 2 நாள் போடலாம், 3வது வாரம் போகிறோம், வாரம் போட முடியுமா? அங்கே யார் ஆராதிப்பா அந்த சனிக்கிழமை? அல்லேலூயா. என்னை கேட்குற கர்த்தருடைய பிள்ளை, ஒருவேளை நாளை தினத்தில் நம்மளுடைய பிரதமர் வந்து வெள்ளிக்கிழமை தான் நமக்கு ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை கிடையாதுன்னு சொன்னால் நான் வெள்ளிக்கிழமை ஆராதிப்பேன். வாரத்தில் ஒரு நாள் அது கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. அந்த தேசம் எனக்கு எந்த நாள் எனக்கு ஓய்வு நாள் சொல்லுதோ, ரெஸ்ட் நாள் கொடுக்குதோ, அந்த நாள் நான் தொழுது கொள்வேன். அல்லேலூயா. அது நான் கர்த்தர்கண்டு கொடுக்குற நாள். அது வெள்ளிக்கிழமை இருக்கட்டும், சனிக்கிழமை இருக்கட்டும், திங்கக்கிழமை இருக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஓய்வு நாளை குறித்து கட்டளையில் கொடுக்கல. இயேசு கிறிஸ்து சொன்னாரா 10 கட்டளையில் சனிக்கிழமை தான் நீங்கள் ஆராதனைக்கு வரணும்னு சொன்னாரா? இல்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அவங்க நல்லா பார்த்து பெரிய வால்போஸ்டெல்லாம் போட்டு கீழே சின்னதாக போடுவாங்க, பைபிள் இலவசமாக கொடுக்கப்படும். அதுக்காக சில பேர் போய் மாட்டிக்கிறாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சத்தியத்தை வாங்கு, சத்தியம் என்ன பண்ணாத? விற்காத. அல்லேலூயா. ஒரு பைபிளுக்காக வித்துறாத இயேசுவை. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, உறுதியாக இருங்க, உறுதியாக இருங்க. என்ன வந்தாலும் பரவாயில்லைங்க, அது என்ன இயேசுக்காக தான். நான் நிற்பேன். என்னை அக்கினியில் போட்டுட்டோம், என்னை எதில் வேணால் போட்டுட்டோம், ஐ டோன்ட் கேர். எனக்கு சொத்தை இல்லை சொல்கிறாங்களா, பரவாயில்ல. அல்லேலூயா. இங்கே நான் எதை நான் இழந்தாலும் ஆண்டவர் எனக்கு ரெட்டத்தை பரலோகத்தில் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, உறுதியாக அடுத்து வாசிங்க. அதே வசனம் அப்போஸ்தலர் இது மன்னிக்கணும், 1 கொரிந்தியர்
அசையாதவர்கள், அசையாதவர்கள், அசைக்கக்கூடாது, அசைஞ்சிடக்கூடாது. சில பேர் சில வார்த்தையை சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்க, அசைச்சிடுவாங்க. நீ அங்கே போய் என்ன தான் கண்ட சொல்லு. இங்கே பார், நேற்று வந்த சபைக்கு வந்தவனுக்கு நான் மாதந்தோறும் பென்ஷன் தரேன், ஏழைக்கு நான் மாதந்தோறும் பென்ஷன் தரேன், நான் மாதந்தோறும் அவனுக்கு ஏதோ கொடுக்குறேன், ப்ரொவிஷன் கொடுக்குறேன். சொன்ன உடனே ஒரு அசைவு வந்தது. சரி, இவ தான் ஒன்றும் கொடுக்குது இல்லையா? நானும் இத்தனை வருஷமும் போகிறேன், என் நிலமை தெரியும், அது ஒன்றும் கொடுக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, சும்மா என்னை பார்த்து பேசினார், சோத்திரம் சொன்னேன், எங்கள் வாழ்ந்தார், இது தர அது தரேன்னாரு. எனக்கு அன்பான கச்சட பிள்ளைய, நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒரு சில ஊழியத்துக்கு போக எனக்கு வழியை தந்தது. அப்போ நான் போவேன். அப்போ ஒரு சபையார் வந்து அந்த பாஸ்டர் வந்து அவருக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்ச ஊழியம் செஞ்சுருந்தார். அவருக்கு திடீர்னு துபாயில் வேலை கிடச்சிச்சு. அவர் போகிறார். அவர் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பாஸ்டர் தயவு செய்து என் சபையை நீங்கள் பொறுப்பெடுத்துங்க, உங்களுக்கு எல்லாம் தர. அப்போ ஃபோன் கூட கிடையாது, வீட்டில் இருக்கிற ஃபோன் கூட வாங்குது அவ்வளோ கஷ்டம். 1 வருஷம் 2 வருஷம் காத்திருப்போம். அவர் சொன்னார், ஃபோன் தரேன், உங்கள் வீட்டுக்கு வாடகைக்கு நான் தரேன். என் வீடு சொந்த வீடு தான், அவர் பெரம்பூரில் அவர் சர்ச் பக்கத்தில் வாடகை எடுத்து நான் தரேன், எல்லாம் தரேன்னு சொன்னார். இன்னும் நவுட்டு சொன்னார், நீங்கள் என்ன பண்ணுங்க, பொறுப்பெடுத்துங்க, அடுத்த மாதம் நான் ஊருக்கு போகிறேன், நீங்கள் பார்த்துங்க, என் ஃபேமிலியெல்லாம் அங்கே தான் வரும் சர்ச்சுக்கு, நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் சொல்லுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனாலும் நான் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இதை நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. எனக்கு ஆனால் உண்மையாக லீடிங் கிடையாது. அல்லேலூயா. ஒரு சில சகோதரர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்காது, அவர் உனக்கு எல்லா தேவையும் கொடுக்குறார், நீ ஆரம்பி, ஒரு வேளை ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை திறக்கலாம், நீ ஆரம்பின்னு. நான் சொன்னேன், எல்லாம் கொடுத்து ஆண்டவர் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்? இது பிஸ்னஸா இல்லை என்னுடைய தாளந்தா? ஆண்டவர் எழுத எனக்கு ஒரு தாளந்து கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு சரி அதை வச்சு விளாசலான்னு சொல்ல முடியும்? இன்னும் இது கர்த்தருடைய ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வாய் தந்தா நான் பேச முடியும் இல்லை? திடீர்னு தொண்டையில் விட்டு கையை வச்சாருன்னு வச்சுக்க, என்ன பண்ண முடியும்? இப்போ என்ன பேச முடியும்? போக வேண்டியதான். அல்லேலூயா. நான் அப்புறம் அவன் சொன்னேன், எப்படியும் அவர் விட மாட்டுறாரு. நான் டக்குன்னு பாஸ்டர் மேலே போட்டேன் பழிய. பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், பாஸ்டர் நான் அனுமதிச்சா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டேன். நான் உண்மையாக நினைக்கிறேன், அவர் போய் பேசுவாருன்னு தெரியல, அவர் போய் பேசிட்டாரு. சீனியர் பாஸ்டர்கிட்ட பேசிட்டார், எம்கே சான்ஸ் வந்துட்டு. அவர் என்னை கூப்பிட்டு ஃபோனில் கேட்குறாரு, தம்பி இந்த மாதிரி இன்னார் வந்து கேட்டார், நான் சொல்லிட்டேன், அவர் வரணும்னு விருப்பப்பட்டோன்னு அவர் கூப்பிட்டுப்பாங்க, எனக்கு ஒரு ஆப்ஜெக்ஷன் இல்லைன்ட்டார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன பாஸ்டர் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறேன், அசையாமல் நிற்கிறேன், எல்லாம் தந்து நான் வேணான்னு சொன்னேன், இந்த முட்டாள் தானே? முட்டாள் இல்லையா? அல்லேலூயா. உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் முட்டாள் தான். அல்லேலூயா. ஆனாலும் நான் அசையல. எனக்கு ஒரு சபை ஆண்டவர் கொடுத்தாரு, இங்கே தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இங்கே தான் என்னை கொண்டு வந்து ஞானசானம் பெற்றேன், கடைசி வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன். யார் என்ன கொடுத்து என்ன அசைச்சாலும் என்னால் அசைக்க முடியாது. அல்லேலூயா. அப்புறம் நீயே சொல்லிட்டேன்னார். மறுபடியும் வந்தார் வீட்டுக்கு சாயந்தரம், பாஸ்டர் நான் அவரை பேசிட்டேன், அவர் போக சொல்லிட்டார். அப்படிங்களா? சரி, இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க, நான் ஜாம் பண்ணி சொல்கிறேன். 2 நாள் பொறுத்து திருப்பி வந்தார். திருப்பி வந்தேன்னு சொன்னேன், ஆனால் உண்மையாக போய் சொன்னேன், ஒரு பெரிய போய் சொன்னேன், வேறு வழி இல்லை. அல்லேலூயா. நான் சொன்னேன், ஐயா நான் ஜெபிச்சேன், ஏன்னா இவர் என்னை விட மாட்டார். நான் ஜெபிச்சேன், பெரம்பூர் அப்படி போகிறேன் பைக்கில், அப்படியே போய் திரும்பினா அப்படியே போகிறேன், ஒரு சிக்னல் வந்துச்சு, அந்த மாதா கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற சிக்னல் வந்துச்சு. என்ன வந்துச்சு? ரெட்டு வந்துச்சு. அதை தாண்டி தான் அவருடைய சர்ச்சு. அப்போது வாட் இஸ் த மீனிங் ஃபார் தட்னாரு. அப்போ ஆண்டவர் அனுமதிக்கலை. முந்தின நாள் வரைக்கும் போயிட்டான்ல, அப்போ எனக்கு மட்டும் ஏன் நின்றுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டார் வச்சிங்களேன். சரி, அது முடிஞ்சிச்சு கதை. அல்லேலூயா. 1 மாதம் போச்சு,
அந்த சபையை வந்து திருப்பி என்ன பார்க்குறாங்க. அந்த ஐயா ஊருக்கு போயிட்டாரு. அந்த வீட்டில் இருக்கிற ஃபேமிலியெல்லாம் வந்து பார்த்தாங்க. என்னன்னு கேட்டாங்க. நான் ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம், அவர் எங்களை வெளியே தள்ளிட்டார். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டேன். நம்ம சபையில் வந்து சேர்த்துருங்க எங்களை அப்படின்னாங்க. அல்லேலூயா. எதற்கு சொல்கிறேன்னு சொன்னால், கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம இருக்கிறோம் சொன்னால் என்ன காட்டினாலும் அசைய மாட்டேன். எனக்கு என்ன நடந்தாலும் சரி, அந்த பாஸ்டர் எனக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், அல்லேலூயா, எனக்கு அவர் பதவி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், அல்லேலூயா, நான் என்ன பண்ண மாட்டேன், அசைக்க. பவுல தான் சொல்கிறாங்க. வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. அசையாதவர்களாயும். ஆமாம், பில்டிங் ஸ்ட்ராங். அந்த அசையுமா? நம்முடைய பில்டிங் யார் மேலே இருக்கணும்? அந்த ராக் மேலே கட்டணும். அந்த அவர் தான் கண்மலை. அவர் மேலே நான் கட்டப்பட்டேன்னா புயல் காற்று வீசினாலும் எல்லாம் வந்தாலும் என்ன பண்ண மாட்டாது, அசைய மாட்டான். அவன் என்ன எனக்கு கொடுத்து அவன் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் அதில் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. அசையாமல் இருக்கணும். என்னடா எவ்வளோ சொன்னாலும் அசைய மாட்டான்னு எவ்வளோ காட்டுறேன் பாருங்க. சத்துரு அப்படி தாங்க நயவஞ்சகமாக நம்மளை வந்து என்ன பண்ணுவான், ஏமாற்றுவான், ஆசை காட்டுவான். அல்லேலூயா. 10 சவரம் கொடுத்து உன் பொண்ணை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவான். நானே எடுத்துக்கிறேன்னு ஜாக்கிரதையாரு. அல்லேலூயா. நீ அந்த 10 சவரத்துக்கு போனீன்னா 10 மாதம் உன் பொண்ணு அங்கே வாழாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவருக்காக நான் எதை இழந்தாலும் பரவாயில்ல. நான் என்ன பண்ண மாட்டேன், என் விசுவாசத்தை விழுந்துட மாட்டேன், என்னுடைய ஜெபத்தை நான் விழுந்துட மாட்டேன். அல்லேலூயா. நான் உறுதியாக இருந்து, வாசிங்க, உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியில எப்பொழுதும் பெருகணும். நல்லா கேட்டு, எப்பொழுதும். அப்போ நாளுக்கு நாள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வந்துட்டே இருக்கணும், வளர்க்கணும். இந்த வாரம் ஒரு ஸ்டெப். ஒரே நாள் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, நாம் கற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. 1ஆம் கிளாஸில் சேர்த்துவான் பையன், உடனே 10th வரணும்னா படிக்க முடியுமா? முதல்ல யூகேஜி, முதல்ல எல்கேஜி, அப்புறம் யூகேஜி. வேணாம் பாஸ்டர், என் பையன் நல்ல பசப்ப ஏபிசி கிடக்குன்னு சொல்கிற பாருங்க, உடனே கொண்டு போய் 2வது போட்டுறேன். அப்போ நமக்கும் ஒரு வயசு இருக்குல்ல, அனுபவம் இருக்குல்ல, எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ நாம் எப்பொழுதும் நாம் பெருகணும். ஒரு வியாபாரம் பண்ண ஆரம்பித்தா ஒரு பெருக்கம் இல்லைன்னு சொன்னால் அந்த வியாபாரத்தை நம்ம என்ன பண்ணிவிடுவோம். ஏன்? நான் எதிர்பார்த்தது இல்லை. அப்போ தேவன் நம்மகிட்ட எதிர்பார்த்தது இருக்கணும். நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சி வரணும். சும்மா அதே இன்னமும் நான் குழந்தைன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. குழந்தையா இருந்தால் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வளரணும். அது வளரணும்னா பேதுரு என்ன சொல்கிறாரு, ஞான பாலை என்ன பண்ணணும், நீ குடிக்கணும். அல்லேலூயா. அந்த பிள்ளை பாலை குடித்தாதான் அது என்ன பண்ணுறது, வளரும். அதே போல தான் இந்த பாலை நீங்கள் குடிக்கணும். இதுதான் ஒரு கலக்கம் இல்லாத, ஒரு கலப்படம் இல்லாத பால். ஆமாம், நீ டிவியில் பார்க்குற பாலெல்லாம் வேணால் எல்லாம் கலப்படம் தான். அவன் சொல்கிற வரைக்கும் நல்லா சொல்லுவான். அல்லேலூயா. நீ வாங்கிறதுக்காக சொல்லுவான். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த பாலில் தான் என்ன இல்லை, ஒரு கலப்படம் இல்லை. இந்த பாலை நீ குடிச்சிட்டே இரு. டெய்லி வாசி என்ன சொல்கிற பார்த்துட்டு நீ பெருகி கொண்டே போகணும். கர்த்தர் நம்முடைய பெருக்கத்தை எதிர்பார்க்குற. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளை வளரலாம், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லை? பிறந்து 5 வருஷம் ஆச்சு, 5 வயசுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி இல்லைன்னு சொன்னால் எந்த டாக்டர் சொல்கிறாரோ அந்த டாக்டர்லாம் போய் பார்க்குறோம்ல. அப்போ ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் நான் பீடி, இன்னமும் வாக்குத்தத்தை செய்து தான் வரணும், இன்னும் அதுதான் வரணும், இன்னும் ஆசீர்வாதம் செய்து தான் வரணும், இன்னும் இந்த பாஸ்டர் வந்தாலாம் திட்டுறாரு. நீ எப்போ வளருவ? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை வைத்துவாங்க. அல்லேலூயா.
சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் உத்தவக்கு அற்பமாக இருந்தாலும் உன் முடிவு சம்பந்தமாக இருக்கும் உத்தவக்கு அற்பமாக இருந்தாலும் உன் முடிவு சம்பந்தமாக இருக்கும் உன்னை பகைத்தவர்களை வெட்கத்தினால் மூடுவான் உன்னை பகைத்தவர்களை வெட்கத்தினால் மூடுவான் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆமென் கைத்தடி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளரணும். ஒரு நாள் ஜெபிக்கலனா கூட மறுநாள் நாங்கள் ஜெபிக்கிறவங்களா உங்களோட வேலையை நாங்கள் உங்களோட நாமத்தை சொல்கிறவங்களா ஆண்டவர் இன்னும் உங்களோட ஊழியங்களை செய்கிறவங்களா ஆண்டவர் உன் நாமத்தை நாங்கள் அதிகமாக உச்சரிக்கிறவங்களா ஆண்டவர் அதிகமாக ஒவ்வொரு காரியத்திலும் பைபிள் படிக்கிறவங்களா பெருகத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. 30, 60, 100 பலனை கொடுக்குறவங்களா நாங்கள் காணப்படணும். இந்த நாளை வந்த ஒவ்வொருத்தையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பிறாக. இந்த நாளை யாரும் வெறுமையாக போகக்கூடாது. உங்களோட வசனம் யாரும் இந்த இடத்துலேருந்து ஆண்டவர் சத்துரு அவங்க திருட விடக்கூடாது. அவங்களோட சரீரத்தில் சத்துரு அந்த ஆண்டவர் விதையை எடுக்காதபடி அது 30, 60 பலன் கொடுக்குறவங்களா 100 பலன் கொடுக்குறவங்களா காணப்பட கர்த்தர் நீ கிரியை செய்யுங்கப்பா. இந்த நாளில் கூட எங்கள் போதகரை கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பிறாக. உன் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க. இன்னும் கிருபை மேல் கிருபை கொடுத்து அவரை நடத்த வேண்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் கூட நீர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை இவர்கள் மூலியமாக மகிமைப்பட கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. இந்த நாளில் சபைக்கு என்னென்ன தடைகளோடு எந்தெந்த போராட்டத்தோடு எந்தெந்த பிரச்சனையோடு எந்தெந்த சரீரத்தில் எந்தெந்த விதமான ஆண்டவர் வியாதியோடு வந்திருப்பாங்களோ கர்த்தர் அதெல்லாம் நிர்மூலப்படுத்துங்கப்பா. அதெல்லாம் அகற்றுங்கப்பா. அவர் சரீரத்தை நல்ல சுகம் பலனை கொடுத்து அடுத்த வாரம் வரும்போது உன் சமூகத்தில் விடுதலையோடு இந்த இடத்துல வந்து காணப்பட கர்த்தர் நீ கிரியை செய்யுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய நாம் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன்.